வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நம்மளே இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க நிலத்தின் வரைபடத்தை, அதாவது எஃப்எம்எஸ் ஸ்கெட்ச் எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. ஆல்ரெடி நான் எப்படி பட்டா சீட்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு போட்டுக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே, அது டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்காங்க. வாங்க இப்போ உங்க நிலத்தின் வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதை பாருங்க, சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் இ-சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, e-service.tn.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, இதுதான் நில அளவை மற்றும் நில வழித்திட்ட ஆணையத்தோட மெயின் வெப்சைட் பேஜ். இதில் கீழே வாங்க. இது பாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் பட்டா மாதிரி விண்ணப்பிக்க இருக்கும். அடுத்து பட்டா சீட்டா விவரங்களை பார்வையிட, அடுத்தது பதிவீடு விவரங்களை பார்வையிட அதெல்லாம் இருக்கும். நமக்கு எஃப்எம்எஸ் கிச்சுன்னா புகைப்பட விவரங்களை பார்வையிட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. இதை எஃப்எம்எஸ் கட்சி டெவலப் பண்ணுறது ஆப்ஷன் புகைப்பட விவரங்களை பார்வையிட. அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. உள்ளவங்க பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதாக பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் கேட்கும். அடுத்து வட்டம் கிராமமாக இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வட்டம் என்னவா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. ஏழு உங்க கிராமத்தை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே என்ன செய்யறாங்கன்னா, நில சம்பந்தப்பட்ட புலையின் முற்றுவியின் கொடுக்கணும்னு செய்யறாங்க. அதை பத்தி 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. என்ன செய்யறாங்க, புலை எண் 24/2 என்றிருந்தால் புலை எண்ணில் 24 உட்பிரிவு 2 என்றும் தேர்வு செய்யும் சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்கன்னா, புலை எண் 24 இருந்தால் புலை எண்ணில் 24 உள்ளீடு செய்து உட்பிரிவு எண்ணை தேர்ந்தெடுக்கும் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, புலை எண் இருக்கு. அதுல உங்களுடைய புலை எண் என்னவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உட்பிரிவு எண் கேக்குது. உட்பிரிவு எண் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் டைப் பண்ணுங்க. 10 டிஜிட் மொபைல் டைப் பண்ணிட்டு கடவுள் சொல்ல பெறவும் ஓடிபி. ஃபர்ஸ்ட் உங்க செல்லுக்கு ஓடிபி போகும். கரெக்டாக அந்த ஓடிபி இங்க டைப் பண்ணுங்க. 10 டிஜிட் ஓடிபி வரும். அதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓடிபியை உறுதி செய்யணும் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. உறுதி செஞ்சு ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. சமர்ப்பி ஆப்ஷன் இதே போயிட்டு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, பிடிஎஃப் ஓப்பன் இருக்கும். ஓப்பன் கொடுங்க. அப்படி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலத்தினுடைய வரைபடம் ஓப்பன் ஆயிரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த அப்கமிங் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போவேன். நன்றி, வணக்கம்.